நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ இந்த மாதம் வந்து மாசி மாத பொது பலன்கள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மாசி மாதம் இப்போ மாசி மாதம் ஆரம்பிக்க 13/2/2025 முதல் 14/3/2025 வரை நம்ம வந்து மாசி மாதம் தமிழ் மாதம் மாசி மாதம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி சூரியன் வந்து கும்பத்தில் இருப்பார், புதனும் கும்பத்தில் 14 நாள், மீனத்தில் 16 நாள், சுக்கிரன் வந்து மீனத்தில் 30 நாளும் உச்ச நிலையில் தான் இருப்பார், செவ்வாய் வந்து மிதுனத்தில் வக்ர நிலையில் இருப்பாங்க. இதுதான் வந்து அதாவது இந்த மாதத்தும் கிரகங்கள் வந்து பெயர்ச்சி நிலைகள் வந்து மீதி குரு சனி ராகு கேதுங்கள்லாம் அது அவங்கவுங்க இருக்கிற இடத்துலையே தான் இருப்பாங்க. சனி பெயர்ச்சி அதே மாதிரி சனி பெயர்ச்சி மார்ச் 29 திருக்கணித முறைப்படி மார்ச் 29 சனி பெயர்ச்சி ஆகுது. அதே மாதிரி மே 14 குரு பெயர்ச்சி வருது, மே 30 ராகு கேது பெயர்ச்சி வருதுங்க. மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசியிலேயே இப்போ வந்து செவ்வாய் இருக்கிறதுனால கோபங்கள் வந்து இப்போ ஜாஸ்தியாக வரக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு. அது ஏன்னா செவ்வாய் வந்து வக்ர நிலையில் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் படுவீங்க. அந்த கோபத்தை குறைஞ்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதனாகிய புதன், அவருக்கு பிடித்த நண்பரான வீடு தான் கும்பத்தில் இருக்கிறாரு. 14 நாள் கும்பத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் மீனத்துக்கு போயிடுவார், குருவோட வீட்டுக்கு மீனத்துக்கு போயிடுவார், ராகுவோட இணைவார். அதாவது புதன் நீச்ச நிலைமையும் ஆவார். அதாவது மிதுனத்தில் போகும்போது முதல் 2 வாரம் ஓகே, அதாவது புதன் வந்து நல்லா தான் இருப்பார். 9ஆம் இடத்துல இருக்கிறது தனி புதன் நல்லா தான் இருப்பார். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு போகும்போது நீச்ச நிலையில் இருப்பார். அதனால் எந்த ஒரு வேலைகள், அதாவது ஒரு முக்கியமான வேலைகள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த முதல் 2 வாரத்துக்குள்ளே 14 மாசி வந்து 14 நாளுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு 3-4 வாரங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணுன்னா அதை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் 2ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமைகள் நல்லாயிருக்கும். பணவரவு தனவரவு எல்லாமே நல்ல விதமாக இருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் நல்லா இருக்கும். முதல் 2 வாரங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீச்ச நிலையில் அடையும் போது புதன் நீச்ச நிலையில் அடையும் போது உங்களுக்கு தன்னம்பிக்கைகள் எல்லாமே குறைஞ்சிரும். நீங்கள் பூஸ்டாகவே இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்கும். நீச்ச நிலைமையாக இருந்து ராகுவோட வேறு சேர்ந்து இணைஞ்சால் இன்னும் சிக்கல் தான் மீன ராசிக்காரங்களுக்கும் கடக ராசிக்காரங்களுக்கும். சரியா? அதனால் வந்து எது இருந்தாலும் 2 வாரத்தில் நீங்கள் இருக்கிறது முக்கியமான முடிவுகள், முக்கியமான நிகழ்ச்சிகள் எதாக இருந்தாலும் 2 வாரத்துக்குள்ளே முடிச்சுக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால இளைய சகோதரன் சகோதரிகளால் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்க செய்யும். அதை பார்த்து விட்டு கொடுத்து போய்க்குங்க. அதே மாதிரி வெற்றிகள் கிடைக்கக்கூடியது தைரியஸ்தானம்னு சொல்லுவோம். அதெல்லாம் சனி பார்வையினால் உங்களுக்கு கம்மியாக தான் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும். 2 வருஷமாகவே வந்து முயற்சிகள் வந்து அந்தளவுக்கு வெற்றி அடையலை அப்படின்னு தான் சொல்ல முடியும் உங்களுக்கு. அதாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு 2 வருஷமாக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அந்தளவுக்கு பலிக்கலை, வெற்றி அடையலை. காரணம் வந்து சனி உங்களோட சனி வந்து 7ஆம் பார்வையாக உங்களை 3ஆம் இடத்தை பார்க்குறது தான். ராசிக்கு 3 பார்க்கும்போது அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்கள் 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு, குருவோட பார்வை இருக்குது, இன்னொன்று சுக்கரனோட பார்வையும் வாங்கியிருக்கிறதுனால வீடு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே ரெடியாக இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வாங்கியே தீருவீங்க. அதே மாதிரி வாகன யோகம் வந்து இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள், தாய் வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உங்களோட 5ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்குதுங்க. 5ஆம் இடம் இயல்பாக இருக்குதுன்னா குழந்தைகளால் நீங்கள் வந்து கௌரவப்படுத்தப்படுவீங்க. குழந்தைகள் வந்து உங்களை புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் வந்து குழந்தைகளை புரிஞ்சு நடந்துப்பீங்க. அந்த மாதிரி சூழல்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உங்களோட 6ஆம் பாவத்தை வந்து சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறதுனால 6ஆம் இடம் தான் வேலையில் சிறு பிரச்சனைகள் இருந்து அது விலகக்கூடிய தன்மைகள் இருக்குது. அதே மாதிரி கடன், நோய், எதிரி
அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சனி பகவான் வந்து தடுப்பார். குரு வந்து அந்த இதெல்லாம் வளர்ப்பார். 6ஆம் பாவத்தை வந்து வளர்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். வேலைகளை நல்லா ஆக்குவார். அதே மாதிரி கடன் இருந்தால் சுப கடன் ஆகும். நோயாக இருந்தால் நோய் தீர்க்கக்கூடிய நோயாக இருக்கும். அந்த மாதிரி தன்மைகளாக இருக்கும். அதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் வந்து தீர்க்கக்கூடிய நோய்களாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு நோய் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா அந்த நோய் தீரக்கூடிய அமைப்பு, குரு பார்வையினால அந்த நோய் தீரக்கூடிய அமைப்புகளாக தான் இருக்குது. அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஏழை வந்து செவ்வாய் பார்க்கறதுனால அதான் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள், கூட்டாளிகள் அவங்களுக்கு இடையெல்லாம் கொஞ்சம் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது வந்து செவ்வாய் பார்க்கறதுனால அப்படி இருக்க தான் செய்யும். அதை வந்து விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஏன்னா இப்போ பொதுவாகவே உங்களுக்கு இப்போ கோபங்கள் ஜாஸ்தியாக தான் வரும். ஏன்னா செவ்வாய் வந்து உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால அதை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களோட 8ஆம் பாவத்தை வந்து குரு பகவான் பார்க்குறதுனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவுகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி தடைகள் வந்து விலகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக திருமணத்திற்காக வரன் பார்த்துட்ருக்க அமையவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய அற்புதமான காலகட்டங்களாக தான் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல வந்து சூரியனும் இருக்கிறாரு, சனி இருக்கிறாரு. சூரியன் கூட சனி சேரக்கூடாது. இன்னொன்று சனியோட வீட்டிலேயே போய் சூரியன் இருக்கிறது இன்னும் ஒரு கொடுமையான விஷயந்தான். அதனால் தந்தையோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. இன்னும் ஒன்று என்னென்னா தன் வீட்டை தானே பார்க்கறதுனால ஓரளவு அந்த பார்க்கறதுனா 3ஆம் பாவம் தான் வலுப்பெறுமே தவிர தந்தை உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஏதாவது சிறு உடல் உபாதைகள் வந்தாலும் இந்த மருத்துவர் அணுகி சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல விதமான பயன்களை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறாரு, ராகு இருக்கிறாரு. 2 வாரத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதனாகிய புதனும் போய் 10ஆம் இடத்துல நீச்சமாகிறது. தொழிலில் கொஞ்சம் பார்த்து உங்கள் தொழிலில் வந்து அதாவது நீங்கள் போய் தொழில் பண்ணுறேன்னு மாட்டிக்கக்கூடிய அமைப்புகளை வந்து முதல் வாரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2ஆவது வாரம் பிரச்சனைகள் இருக்கும். தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த 2 வாரம் வந்து கொஞ்சம் பார்த்து சூதானமாக தொழிலை வந்து நடத்திக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார், இருந்தாலும் கொஞ்சம் அங்கே தொல்லைகளாக தான் இருக்கும். சுக்கிரன் கூட இணையும் போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா நீச்ச பங்கம் அடைவார். ஆனாலும் ராகு கூட இணையக்கூடாது தான். டிகிரி கணக்கில் அதெல்லாம் பார்த்தது தான் உங்களுக்கு வந்து துல்லியமான பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் ஓரளவு ஓகேனா நீச்சபங்க அடையும் போது ஓகே தான். சுக்கரனோட இணையும் போது உங்களுக்கு தொல்லைகள் இருக்காது. ராகு கூட இணையும் போது தொல்லைகள் இருக்கும். இதுதான். அதே மாதிரி உங்களோட 11ஆம் பாவகத்தை வந்து சனி தனது 3ஆம் பார்வையால் பார்க்கறதுனால மூத்த சகோதரிகளால் கருத்து வேறுபாடு இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி 2வது திருமணம், மூத்த சகோதரம் 2வது திருமணம்னா 11ஆம் இடத்தை தான் குறிக்கும். அது இந்த 2வது திருமணம்னா இந்த காலகட்டத்தில் சரியாக வராது. இன்னும் சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் வந்து அது அமையக்கூடிய யோகங்கள்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு யோகங்கள், வெளிநாடு போகணும் அப்படின்றவங்களாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக போய் வருவீங்க. ஒரு வருட காலமாகவே வந்து குரு வந்து உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நிறைய பேர் வெளிநாடு போயிருப்பீங்க. அதே மாதிரி ஓடிக்கொண்டே ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, டாக்ஸி ஓட்டுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஒரு வருஷ காலமாகவே நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிற தொழில்கள்லாம் வந்து நல்லாவே இருக்குதுங்க. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. எது வந்தாலும் முதல்லையே வந்து நீங்கள் வந்து உங்கள் குறைச்சிக்கிறது தான். அதாவது உங்களுக்கு எவ்வளோ வலி வேதனைகள் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்து குறைச்சிக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் எதனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.